எவ்ரிவன், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டயட்டை பார்த்துருப்போம். எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து ப்ரீ ஒர்க் அவுட் இருக்குது. ப்ரீ ஒர்க் அவுட் மீன்ஸ் இனிமேல் தான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போறாரு. வார்ம் மட்டும் தான் முடிஞ்சது. ஓகேவா? உங்களோட செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸுக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் மேக்ஸிமம் பம்பிங் கிடைக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அடுத்து ஒவ்வொரு ஒர்க் அவுட்டாக பார்க்கலாம். ஓகே, ஒர்க் அவுட் முடிச்ச அப்புறமா போஸ்டிங் பண்ணி காமிப்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு லைவாகவே டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து நம்ம சூப்பர் செட்டோட லாஸ்ட் வேரியேஷன். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து இன்க்ளைன் டம்பிள் ஃப்ளை, ஃபைனலாக புஷ் டவுன் போட்டு முடிப்போம். பம்பிங் நீங்களே பாருங்கள், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குது. கமான் ப்ரோ, கமான் ஈஸி. சூப்பர் சூப்பர். செகண்ட் வேரியேஷன் இன்க்ளைன் டம்பிள் ஃப்ளை. இதில் நம்ம என்ன சொல்லணும், வெயிட்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? கம்மியான வெயிட் போட்டு ஃபார்மில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ப்ராப்பர் ஃபார்ம் வந்து கொஞ்சம் இம்ப்ராப்பராக தான் இருக்கும். பிகாஸ் ஏன்னா லாஸ்ட் செட்டு லிட்டரலி நம்ம ப்ரோ வந்து டயர்ட் ஆகிட்டாப்புல, எக்ஸாஸ்ட் ஆகிட்டாப்புல. ஸோ கண்டிப்பாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த செட் கமான் ப்ரோ. இதுதான் வந்து நம்மளோட லாஸ்ட் வேரியேஷன், ட்ரைசெப்ஸோட புஷ் டவுன். கமான் ஈஸி. வெரி குட் ப்ரோ, வெரி குட் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. அப்படியே ஷர்ட்டை கேட்டுங்க, பம்பிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், எப்படி ப்ரோ இருக்கு? ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கு. ஆமாம் 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 கண்டிப்பாக. ஓகே ஓகே. இப்போ 8:50 ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். 9:20 ஆயிருக்கு. 20 மினிட்ஸ். ஆமாம் சார், 9:10 ஆயிருக்கு. இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க, உங்களுக்கு வந்து டைம் கம்மியாக இருக்குது, அந்த டைமில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபிஷியண்ட்டாகவும் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ பம்ப் சூப்பராக இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது.